நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண எம்டி சால்னாக்கு நிறைய கமெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும் அண்ட் பர்சனலாக டிஎம் பண்ணி கூட நிறைய பேர் அக்கா நான் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தா சூப்பராக வந்துருச்சுன்னு இன்னைய வரைக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக இன்னொரு சூப்பரான ரெசிபி முட்டை சால்னா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, பொடியாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விடுங்க. இது வதங்குற நேரத்தில் நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய், 1 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 10 முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் புதினா, 1/4 கப் கொத்தமல்லி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ மசாலாக்கு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் கூடவே சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இதோட அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்த பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 3 முட்டையை உடச்சி இதில் சேர்த்துருங்க. இப்போ ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு 3 விசில் விட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான முட்டை சால்னா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். டாடா பாய்.